இன்னுமா செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்துட்டு தானக்கா வருவாங்க. அதான் என்னமோ ஸ்கேன் பண்ணணும் நாங்களா, அதை பார்க்க லேட் ஆனாலும் ஆகுமே என்னமோ. இல்லை மலர், அதுக்கெல்லாம் நேரம் ஆகும். அன்னைக்கெல்லாம் வந்து சீக்கிரம் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்னமோ இவ்வளோ நேரம் ஆகுது. உள்ள கூட்டிட்டு போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் பார்த்துட்டு இருக்கிறாங்களா? எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குது. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா. நீ ஏன் தேவையில்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு பயமா இருக்குது அது இதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எல்லாம் நல்லபடியாக தான் இருப்பாங்க. இருங்க, இப்போ டாக்டர் வந்துருவாங்களே கேட்கலாம். அது கூட நீங்கள் பயந்துட்டு எதையாவது நினச்சிட்டு இருக்காதீங்க. அதுக்கு இல்லை, போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வெளியே வராமலே இருக்கிறாங்களே, நம்மளே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு போய் கேட்கலான்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே. ஒவ்வொரு பக்கம் உள்ள வந்து பார்க்க சொல்லுவாங்கக்கா. இங்கே என்னமோ நம்மளை வர வேண்டாங்கிறாங்க, இங்கே நிடுங்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு வந்தப்போ கூட அகிலா வீட்டுக்காரர் வந்திருந்தாரு இல்லை, அன்னைக்கு அவரெல்லாம் உள்ள போய் பார்த்தாரு, நம்மளை தான் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதக்கா டாக்டர் மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. இருங்க கேட்கலாம். வெளியே வந்துட்டாங்க, என்னன்னு கேட்கலாம். நீங்கள் யாருங்கம்மா? அந்த பேஷண்ட் கூட வந்து அட்டெண்டரா? ஆமாங்க டாக்டர் அம்மா, அகிலா பொண்ணு கூட தான் நாங்கள் வந்தோம். நான் அவங்க அண்ணி தான். என்ன ரொம்ப நேரமே என்னமோ பார்த்துட்டு இருந்தீங்க? எல்லாம் நல்லா இருக்குது இல்லை? ஏதாவது பிரச்சனைங்களா? ரொம்ப நேரம் ஆனனால எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் டாக்டர் அம்மா. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. பேபி ஹீஸ் ஹெல்த்தி தான், நல்லா தான் இருக்காங்க. பட் அவங்க தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. இனி கொஞ்சம் அவங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்க சொல்லுங்கள். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. அப்புறமா அவங்களுக்கு டேப்லெட்டாலும் எழுதி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் சரியான நேரத்தில் எடுத்துக்கணும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ரத்தம் ஊறுற மாதிரி டேப்லெட் கொடுத்துருக்குறேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஃபுட்டெல்லாம் நல்லா கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிளட் இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கணும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா? மற்றபடி எல்லாம் ஓகே தான், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னங்க டாக்டர், ரத்தம் கம்மியாக இருக்குதுங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. இப்போதைக்கு இட்ஸ் ஓகே தான். இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது இல்லை டெலிவரிக்கு. அதுக்குள்ளே பிளட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே தான். நீங்கள் நல்லா ஃபுட்டாக கொடுங்க. டேப்லெட்லேயே எல்லாம் சரியாகவும் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இந்த டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் டைம் செக்அப் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சிஸ்டர், அந்த பேஷண்ட்டுக்கு டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கல, அதை பார்த்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க. எஸ் மேம். எங்கம்மா எங்கள் பொண்ணு உள்ளே இருந்தா? எங்கே அவளை காணோம், இன்னும் வெளியே வரல. அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்துருவாங்க. நான் அதுக்குள்ளே டேப்லெட் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் போகிறப்ப வாங்கிக்கோங்க. சரி கண்ணு. டாக்டர் என்ன சாமி ரத்தம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏதண்ணே? ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. தான் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு கொடுங்க. நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க. அப்புறம் அது எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும், பார்த்துக்கலாம் சரிங்களா? ஒன்றும் ஆகாது, நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். சரி கண்ணு. டாக்டர் மீது ஏதோ சொல்லிட்டு போனாங்க. சரி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டேன். சரி கண்ணு. சரி மாத்திரையில் எடுத்து வை சாமி, நான் போகிறப்ப வாங்கிக்கிறேன். சரிங்க மேம். என்னடி சொன்ன போல சீத்தக்கா வீட்டு ஒருத்தரையுமே காணோம், இந்த அகிலாவையும் காணோம். மலரக்கா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மலரக்காவையும் காணோம். வீடெல்லாம் பூட்டி கிடக்குது. எங்கே போனாங்கன்னு என்னன்னு ஒன்றும் தெரியல சொன்ன போல. ஆமாடி, 2 பேர் வீடு பூட்டி இருக்குது. பிள்ளைங்களும் வீட்டில் ஒருத்தர் இல்லை, எல்லாரும் காலேஜ் போயிட்டாங்களாட்டு இருக்குது. போய் பார்த்தா விருத்தோடி கிடக்குது. ஒருவேளை அவங்களே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்களோ என்னமோ தெரியல சின்ன பிள்ளை. சரி இரு, மலரக்கா ஃபோன் பண்ணி கேட்குறேன் நான். ஒருவேளை அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்களோ என்னமோ தெரியல. போயிருந்தா அந்த அக்கா போயிருப்பாங்க, இல்லாட்டி தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. இரு முதல்ல அந்த அக்கா ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்னன்னு தெரியும். சரி கேளு. ஹலோ. மலரக்கா எங்கே போனீங்க? வீடெல்லாம் பூட்டி கிடக்குது, ஒருத்தரையும் காணோம். தோட்டத்துக்கு ஏதாவது போயிட்டீங்களா என்ன? இல்லடி நீலா, தோட்டத்துக்கெல்லாம் போகல. இது ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம், நானும் சீதாக்காவும் அகிலாவை கூட்டிகிட்டு. என்னக்கா இன்னைக்கா போயிருக்கிறீங்க? இன்னும் டைம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். நீ நினச்சிட்டு இருப்ப. அக்கா முந்தானேத்தே போகணும் நாங்கள். சரி அன்னைக்கு போக முடியல, நேற்று போக முடியல. சரி அதான் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்படியாக்கா? லேட் ஆகுமா? நாங்கள் வேணா ஆஸ்பத்திரிக்கு வரட்டுமா? எப்படி போனீங்க? நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தாண்டி வந்தோம். அப்படியாக்கா? சரி நாங்கள் வேணா சின்ன பிள்ளைய நான் கார் எடுத்துகிட்டு வரட்டுமா உங்களை கூட்டிகிட்டு வரக்கு? நேராகுமா இன்னும் பார்க்குறக்கு? அக்கா கார் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறக்கா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி அதை முடிஞ்சது இல்லை, கிளம்பலாம். நீலா வேண்டாடி, நாங்களே இப்போ வந்துடுவோம். எல்லாம் பார்த்தாச்சு, நீ கிளம்புறது தான். ஆட்டோ பிடிச்சா வந்துடுற விடு. அப்படியாக்கா? சரிக்கா. சரி அப்போ வைக்கிறேன். இப்போ வந்துடுவீங்களா சீக்கிரமா? எல்லாம் பார்த்தாச்சு, இதே இப்போ கிளம்புறது தான். இன்னும் ஆட்டோ ஏறினா 1/2 மணி நேரத்தில் வந்துடுவோம். நீ எதுக்கு நீங்கள் வந்துட்டு நாங்களே வந்துடுறோம். சரிக்கா. பாத்தியாடி ஆஸ்பத்திரிக்கு தாண்டி போயிருக்கிறாங்க அவங்க. அதான் எல்லாம் பார்த்தாச்சாமா, நீ கிளம்பிடுவாங்களாமா, நம்மளை வர வேண்டான்ட்டாங்க. சரி விடு, அப்புறம் அவங்களே எல்லாம் பார்த்தாச்சுன்னா அப்புறம் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? வரட்டும், அதான் அவங்க ஆட்டோலேயே வந்துடுறேன்னு சொல்கிறாங்களா. சரி அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ போர் அடிக்குதே. என்ன பண்ணுறது? வா அப்படியே உங்கள் வீடு வரைக்கும் சும்மா அப்படியே ஒரு நட போயிட்டு வரலாம். அந்த ஆறாப்பில் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வரலாமா? போடி வேண்டாம், அவளை அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த பிள்ளைய இப்போ தான் மூட் அவுட் ஆகி இருக்குது. இப்போ போய் எதுக்கு தொல்லை பண்ணணும்? அதுதான் நானே போய் தூங்க சொன்னேன். போய் தூங்கினாலும் தூங்கிருப்பா. எதுக்கு, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது? சரி வா, ஏதாவது கடையில் போய் ஸ்நாக்ஸ் வச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காரலாம். அவங்களே வந்துருவாங்க. வா. ஸ்நாக்ஸா? என்னடி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது? என்ன கடை இருக்குது? வாடி வா. நம்ம ஊரில் எதுவோ கடையே இல்லாத மாதிரி அதான் இருக்குது. இல்லை அண்ணாச்சி கடை, வா அங்கே போய் எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மரத்தடி உட்காந்துருக்கலாம். வா. உங்க கூட 2
வாங்கி சாப்பிடணும். பேசாம நான் நேற்று இங்கே வந்திருந்தா நானும் அவங்க கூட ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன்னா அங்கே கேண்டீனில் எல்லாம் வகை வகையாக வாங்கி சாப்பிட்ருப்பேன். ஏ வாடி வாடி, எப்படி இருந்தாலும் இன்னும் நிறைய வாட்டி ஆஸ்பத்திரி போக வேண்டியது இருக்குல்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் வா. எதுக்குடி நிறைய வாட்டி ஆஸ்பத்திரி போகணுங்கிற? ஏன் நீ ரெண்டாவது ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கிறியாக்கோ? பாய் மூடிட்டு வாடி, இங்கே ஒன்றுக்கே வழி இல்லை பார்க்குறக்கு. அதுவே எங்கள் அத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதில் ரெண்டாவது. அதெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை. நான் அகிலாவை சொன்னேன், என்ன அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் இருக்குது இல்லை, இன்னும் எத்தனை வாட்டி ஆஸ்பத்திரி போக வேண்டியது இருக்குது, அதுக்கு சொன்னடி. உடனே நீ சொல்லிடுவா, நீ பிளான் பண்ண வேண்டியதானே, நீ சாக்காட்டிட்டு நான் வருவல்ல. போடி போ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி, வாய்ப்பே இல்லை. நானாவது இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதாவது இதை வச்சு சமாளிக்க முடியல. இதுக்கே செலவு பண்ணுறதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது அந்த லொப்பிக்காரங்க கூட. இதில் இன்னொன்று போதும் பிள்ளையே பையனா ஒன்று இருந்தால் போதும்டி சாமி, நம்மளால வளர்த்த முடியாது. இதுக்கே பாரு, நீ சொன்ன மாதிரி எங்கள் அத்தையை தான் பார்த்துட்டு பண்ணிவிட வேண்டிட்டுக்கிறாங்க. நமக்கெல்லாம் செட் ஆகாது சின்ன புள்ள. ஏதோ குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்காக ஒரு குழந்தை ஆள் பொண்ணு பெற்று வச்சுட்டோம், போதும் ஊரே 1000 பேசும். ரெண்டாவது பெற்றுக்கோணும். நமக்கெல்லாம் தேவையில்லடா சாமி, நமக்கு இதுவே போதும். இதை ஆளாக்கி இதுக்கு நல்லது கெட்டது செஞ்சு அதை கட்டி கொடுத்தோம்னா போதும். ஆமாடி கரெக்டாக சொன்னேன். எங்கத்த கூட இன்னொன்று பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஐயோ நம்மளால முடியாதுப்பா சாமி, எனக்கெல்லாம் இன்னும் ஆஸ்பத்திரி ஊசி மாறுது மாத்திரை அதெல்லாம் நினைச்சாலே கதி கலங்குதுப்பா. ஆமாடி சின்னப்புல, எனக்குமே அந்த மாதிரி தான் தோணுது. நமக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் அடுத்தவங்களை பார்க்குற போவேன்னா கேண்டீனில் ஏதாவது வாங்கி நல்லது கெட்டது சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு நம்ம போய் பேசண்டாக படுக்கோன்னா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சின்னப்புல. என்ன கணேசத்துக்கு நேரம் உட்காரியா? நாட்டக்கார பையன் ஃபோன் பண்ணா இங்கே வரேன்னு சொன்னா நின்றுட்டே இருக்கிற, இன்னும் காணும் பாரு அந்த பையனை. வரட்டா நீமா, பரவாயில்ல. நான் இவ்வளோ நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு படுத்துட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல நீமா, நிக்கல கொஞ்ச நேரம் வரட்டு விடுங்க. வந்துருவாங்க, அந்த நிமிஷத்தில் வர்றானா வந்துருவான், வந்துட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா நீமா வந்துருவாங்க, விடுங்க. அது இருக்கட்டும், ஏகனே டாக்டர் ஏதோ ரத்தம் இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏங்கன்னு அப்படி? நீ சரியா சாப்பிட்றதே இல்லை. சொன்னா கேட்குறியா நீ? அப்புறம் சாப்பிட்றேன்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு இது பண்றது. அதான் ரத்தம் இல்லை அது இதுங்கிறாங்க. என்னதான் பண்றது சொல்லு அனிமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிமா, அவங்க உள்ள பார்க்குறப்ப நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது அவங்க ஏதாவது சும்மா சொல்லுவாங்க அனிமா, அதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு அவசரம் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் சரியாயிரும். அதை டேப்லெட் கொடுத்துருக்காங்களா, அது கரெக்டாக சாப்பிட்றேன், அதுலேயே எல்லாம் சரியாயிரும் அனிமா. பார்த்துக்கண்ணே, நேரத்துக்கு மறக்காமல் சாப்பிடணும் சரியா? நானும் உனக்கு நல்லா முருங்கைக்கீரை டெய்லி செஞ்சு தரேன். இந்த அது என்னம்மா சவரொட்டியா கிவரொட்டியா அது என்னம்மா, அதுவும் அண்ணனை வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வந்து தர சொல்கிறேன். அது செஞ்சு தர சாப்பிடு சரியா? அடுத்த வாட்டி எல்லாம் ரத்தம் கொஞ்சம் நல்லா ஏறி இருக்கணும்னு வேற அந்த டாக்டர் பொண்ணு சொல்லுது. நீ நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு சரியா? கரெக்டாக இரு சாமி. என்ன பண்ணுறது ஏதாச்சும் நான் சொல்லு பார்க்கலாம். சரிங்க அண்ணிமா. அக்கா அதான் அந்த ஆட்டக்கார பையன் வந்துட்டாங்கக்கா. வந்துட்டானா சொல்லி என்ன நேரமா சித்ததான் வந்திருக்கிறான் பாரு. சரி கண்ணே, நீ முதல்ல ஏறி போற ஆட்டால. சரிங்க அண்ணிமா. ஆண்டி வாமா வா. என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கிற? எங்க போன? அவன் இப்பதான் கிளம்புறானா? இல்ல ஆண்டி, அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. நான் தான் அங்கே குளத்துக்கரையே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு அங்கேயே உட்காந்துருந்தேன் ஆண்டி. அப்படியா? எதுக்கு இந்நேரத்துக்கெல்லாம் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற குளத்தடியில? சரி அப்போ நான் கிளம்பிட்டானாக்கா? ஆமா ஆண்டி, அவர் ஃப்ரெண்டு அவர் சொன்ன மாதிரியே வந்தாரு. அப்புறம் அவரோட கிளம்பிட்டாரு ஆண்டி. இந்நேரம் ஏர்போர்ட்டுக்கே போயிருப்பாங்க. அப்படியா? சரி கண்ட நேரத்தில் போய் அங்கே இங்கேனாலும் உட்காரக்கூடாது சரியா? சரி நீ வரட்டும் தான் நானும் காத்துட்டு இருந்தேன். சரி போ, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், போட்டு சாப்பிட்டுட்டு இரு வீட்டில் பத்திரமா இரு. நான் நாடெல்லாம் மேய்ச்சல் கூப்பிட்டுருக்குறேன், போய் எல்லாம் ஓட்டிட்டு வர சித்த நேரம் மேய்ச்சல் கூப்பிட்டுட்டு. சரிங்க ஆண்டி. சரி போய் வீட்டில் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காத சரியா? அவன் இங்கே வேலைக்கு தானே போயிருக்கிறான், போயிட்டு வரட்டு என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் அனுசரித்து தான் போகணும். சரி போ, நீ போய் சாப்பிட்டுட்டு சித்த நேரம் தூங்குவோன்னா தூங்கி எந்திரி. நான் மேய்ச்சலுக்கு போயிட்டு அப்புறம் 5 மணி ஆகும் வரக்கு சரியா? சரிங்க ஆண்டி. ஏண்டி கடைக்கு அண்ணாச்சி கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி நல்ல ஸ்நாக்ஸை வாங்கி தருவேன்னு பார்த்தா கம்பர்கட்டு தேன் மிட்டாய் வாங்கி கொடுக்குற. உன்னை நம்பி வந்த பாரு நானு, என்னைக்கு சொல்லணுடி. என்னடி பண்றது, காசு என்கிட்ட அவ்வளோதாண்டி இருக்குது, நீ வேணா வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, என்கிட்ட நான் மட்டும் வச்சுட்டு இருக்கிறேன் பாரு. நீ தானடி கடைக்கு போகலான்னு சொன்னதா அதான் வாங்கி கொடுத்துருக்குறல ஏதோ ஒன்று. அது இது வாங்கினா அதெல்லாம் ஹெல்த்தி கிடையாதுடி, ஜங்க் ஃபுட்டு. பேசாம கம்பர்கட்டு தேன் முட்டை தான் நல்லது, அது சாப்பிடு. அட போடி சின்னப்புல, காசு இல்லைன்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஜங்க் ஃபுட்டாமா? நீ பெரிய இது சாப்பிடவே இல்லை பாரு, எல்லாம் திங்கிறதால ஜங்க் ஃபுட்டு தான் சொல்றது மட்டும். இது செலவு பண்ணா மட்டும் அப்படியே இது பார்த்துக்குவா. ஆமா சரி, அது கிடக்குது அந்த ஆரஞ்சு கலர் மிட்டாய் வாங்கினீல, அது என்ன அப்படியே சோப்பில் போட்டு வச்சிட்டா? அது 2 3 கொடு. தரண்டி பறக்கறா இந்த மிட்டாய்க்கு. அது சரி சின்னப்புல, என்ன அந்த ஊர்லயே அந்த மிட்டாய் வாங்குறா நீ தானே அந்த அண்ணாச்சி சொல்றப்பல? அப்படியா? ஏன் அந்த ஆளுக்கு வேறு வேலையில போடி, நானும் அப்பப்போ வரும்போது போகும்போதெல்லாம் 10 ரூபாய்க்கு அந்த மிட்டாய் வாங்கி ரோப்பில் போட்டுக்குவேன், அதனால அப்படி சொல்லியிருப்பாரு. அது சரிதா, அப்புறம் அண்ணாடு 10 ரூபாய்க்கு வாங்கினா அப்புறம் அந்த பாட்டில் காலி பண்ணது நீ தான் நாட்டுக்குது, அப்புறம் அந்த ஆள் சொல்றது என்னடி தப்பு இருக்குது? அப்போ அந்த
2 முட்டாய் தான் கொடுக்கணும், கொடுக்குறேன், பேசாம வாய் மூடி சாப்பிடு. அது சரிடா. என்ன சிம்பிளா இவங்க ஆஸ்பத்திரியில இருந்து சீக்கிரம் வந்துருவானாங்க, இன்னும் காணோம். இந்த வழியில தான் வீட்டுக்கு போகணும். ஆமா, இந்த வழி தாண்டினாதான் எங்கேயுமே போக முடியும். நம்ம தான் ஊர் இலையில வந்து உட்காந்துட்டு இருக்கிறோமே, நம்மளை தாண்டி யாரும் போக முடியாது. வந்தா இந்த வழியில தான் வருவாங்க, இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்துல வந்துருவானாங்க, அவங்க சொல்லியே 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணோம் பாரு. சொன்ன உடனே அப்படியே வந்துருவாங்களா? வர வேண்டாமா அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சு? இல்ல எல்லாம் பார்த்துட்டோம் கிளம்பிட்டேன்னு சொன்னாங்களா, அதான் சொன்னேன். என்னமோ போடி, வரட்டும் வரட்டும். நம்ம போல பேண்டி இப்படி இருக்குது. ஜூஸ் கடை போட்டால் அது உருப்படி இல்லை. என்னதான் பண்ணுறது? இப்படியே மரத்துக்கு மரம் உட்காந்துட்டு நாய் பேசிட்டு முட்டாய் வாங்கி தின்னுட்டு இருந்தோம்னா நம்ம எப்போதான் வாழ்க்கையில் முன்னேறது? என்னதான் பண்ணுறது? அடுத்த பிளான் ஏதாவது பண்ணணும் டீலா. ஆமாடி சின்ன புள்ள, நானும் அதே தாண்டி யோசனையில இருக்கிறேன். பாரு, நமக்கு கையில காசு இருக்க மாட்டேங்குதுடி. இந்த அக்காங்க வேற தோட்டத்து வேலைக்கே கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. என்னடி சின்ன புள்ள, பேசாம ஏதாச்சும் வேலைக்காச்சும் போகணும்டி. நாமளே பேசாம தோட்டத்து வேலைக்கு போகலாமா? இவங்க வராட்டி என்ன, இந்த மளிகை அக்கா கூட சேர்ந்து போனா என்ன? நாம தான் சொல்லி வச்சோம் ஆள் வேணும்னா வர சொல்லி. அந்த அக்கா கூட பாரு நம்மளை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஆமாண்டி, நானும் அதை யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். பேசாம நாமளே எங்கேயாச்சும் போகணும்டி. நம்மளால இப்படியெல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அடி சின்ன புள்ள, அங்க வேற மளிகை அக்கா வராங்க. அந்த அக்காக்கு 100 வயசுடி. அட ஆமா, இப்பதான் பேசிட்டு இருந்தோம். எங்க இந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருக்காங்க? மல்லிகாக்கா, மல்லிகாக்கா. ஏன் சின்ன புள்ள? அட இங்க வாங்க, என்ன அப்படியே போறீங்க? இங்க வாங்க வாங்க. ஏன் சின்ன புள்ள சொல்லு. மளிகை அக்கா இப்பதாக்க உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்டீங்க, வாங்க. உங்களுக்கு 100 வயசு. அது இருக்கட்டுக்கா, எங்க வேலைக்கா போயிட்டு வரீங்க? இல்லடி சின்ன புள்ள, இன்னைக்கு வேலைக்கு போகல. இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போற வேலை இருந்ததா, அதான் போயிட்டு இப்பதான் பஸ் விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு தான் வேலைக்கு போகணும். அப்படியாக்கா? ஏதாவது வேலை இருந்தா சொல்ல சொன்னா, நீங்க வாட்டுக்கு எதுவுமே சொல்லாமையே நீங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஏன்டி நான் சொல்லாட்டி என்ன உங்களுக்கு தெரியாதா? அதான் 100 நாள் வேலைக்கு எல்லாரும் வர சொல்லி இருக்காங்கல்ல. ஏன் உனக்கு எதுவும் போனின்னு வரலையா? நாளைக்கு இருந்து வர சொல்லி இருக்காங்க. நானும் சரி அதனால தான் கொஞ்சம் வெளியே போற வேலையெல்லாம் இருந்ததா, சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் 100 நாள் வேலைக்கு போனோம்னா அடிக்கடி லீவ் போட முடியாதுன்ட்டு அதனால தான் இன்னைக்கு நான் போகல வேற தோட்டத்துக்கெல்லாம். என்ன மல்லிகாக்கா சொல்றீங்க? அடிக்கும் தான் நீ உனக்கு போனது வரலையாடி? உனக்கு தானே கூப்பிடுவாங்க 100 நாள் வேலை இருந்தா. ஆமா கூப்பிடுவாங்க, ஆனா எந்த போனும் வந்த மாதிரியே தெரியலையே. நல்ல வேலை மல்லிகாக்கா, இந்த குந்தாணி பேச்சு கேட்டுட்டு இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பாருங்க. நீங்க வந்து சொன்னனாலதான் இப்ப தெரியுது. அப்ப நாளையில இருந்து 100 நாள் வேலைக்கு போலாமா? வர சொல்லியிருக்காங்களாக்கா? ஆமா ஆமா, சரி போன் வராட்டி என்ன, எதுக்கு காலையில வாங்க. நீங்க தான் கார்டெல்லாம் போட்டு தான் கொடுத்துருக்கீங்க அட்டையெல்லாம். நாளைக்கு வந்து பாருங்க வாங்க. சரி சின்ன புள்ள, எனக்கு வீட்டுல வேலை இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேன். சரி மல்லிகாக்கா. பரவாயில்லடி சின்ன புள்ள, நாளையில இருந்து நமக்கு வேலை இருக்குதப்போ. ஆமாடி, கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி போயிடலாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் தானே. நமக்கு வேற ஃபோனும் வரல, ஒன்றும் வரல. முதலால போய் நின்னாதான் ஆள் எடுத்துக்குவாங்கடி. சரியா? நம்ம கிளம்பிடலாம் சீக்கிரமாவே. இந்த அக்காங்க வேற வராங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரியலையே. சரி, அவங்க ஆஸ்பத்திரியில வந்ததோ நம்ம போய் இதுக்கு சொல்லிடலாம். அவங்க வரோன்னா வரட்டும். சரியா? நல்ல வேலை, இப்போதான் புலம்பிட்டு இருந்தோம். எப்படியோ 100 நாள் வேலைக்காச்சும் கூப்பிட்டுருக்காங்க. சரி, இப்போதைக்கு அது போய் செய்யலாம். சரியா? சரிடி சின்ன புள்ள, நம்ம குழம்புல ஆண்டவன் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் உடனே கூப்பிட்டுட்டாரு. உன்னோட கேட்டுச்சோ இல்லையாடி? எனக்கு கலவர் துணை இருக்கிறாருடி. நான் என்ன, எனக்கு இன்னைக்கு நினச்சதெல்லாம் நடக்குதுடி காலையில இருந்து. நானும் காலையில எங்கள் அத்தையே சமையலாலே ஏற்றுக்கணும், நம்மக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வேலை வேணும்னு கேட்டேன், அதே மாதிரி நடந்துருச்சு. சூப்பர் டி, எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா? இதே மாதிரி டெய்லி இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். சரி சரி, அப்போ நாளைக்கு போகலாம். கண்டிப்பாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.